முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மற்றும் ஒரு புதன்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 23°C உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். மார்க்கம் நகரில் உங்களுடைய நகை தேவை எதுவாக இருந்தாலும் புதிய டிசைன்களின் நகைகளை பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த இடம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் விவர தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் பொது சுகாதார வழிகாட்டுதலை மாற்றியமைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குறிப்பாக இந்த கோவிட் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சில விதிமுறைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலம் பகுதியிலே இன்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு சிறிய மாற்றத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த மாற்றம் என்ன, இது தொடர்பான விவரங்களை பார்க்க போகின்றோம். இவை தவிர நிதியமைச்சரும் துணை பிரதமருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கடந்த வாரம் அல்பர்டாவில் ஒரு நபரினால் துரோகி என்று அழைக்கப்பட்டதுடன் அவர் அவதூறான வார்த்தைகளை வெளியிட்ட நிலையில் இன்று அவர் தன்னுடைய கருத்துக்களை அல்பர்டாவில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டார். இது தொடர்பாக பார்க்க போகின்றோம். இவை தவிர வழமையாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, அதோடு கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷந்தி குணரெட்டம். முதலில் டாப் ஆஃப் தி அவர். இந்த கோவிட் தொற்று ஆரம்பித்த காலத்தில் இது ஒரு புதிய நோயாக கண்டறியப்பட்டு அதன் பின்னர் உலக சுகாதார நிறுவனத்தினால் இது ஒரு தொற்று நோய் என்று சொல்லப்பட்டு பல நாடுகளில் பல விதிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. பலர் லாக்டவுன், அதாவது ஒரு முடக்கப்பட்ட நிலையை இருந்தோம். இந்த காலப்பகுதியில் பலருக்கு இந்த தொற்று பரவுகின்ற பொழுது சொல்லப்பட்டது, தங்களை முதலாவதாக தனிமைப்படுத்த வேண்டும், நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தொற்றாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தனியாக வீட்டிலே இருக்க வேண்டும் அல்லது உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்குரிய நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலிலே வந்தவுடன் சொன்னார்கள் 21 நாட்கள் என்று சொல்லப்பட்டது. பின்னர் 14 நாட்கள் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இப்படி படிப்படியாக குறைக்கப்பட்டு கடந்த 2-3 மாதங்களாக 5 நாட்கள் என்று சொல்லப்பட்ட நிலையிலே இப்பொழுது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டாய 5 நாள் தனிமை விதிகளை ஒன்டாரியோ மாகாணம் நீக்கி இருக்கிறது. ஒன்டாரியோ மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மூர் அவர்கள் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அறிகுறிகள் முடிந்து 24 மணி நேரத்துக்கு பின்னர் பாடசாலைக்கு அல்லது வேலைத்தளத்துக்கு திரும்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 5 நாள் தனிமைப்படுத்தப்படுகின்ற இந்த விதிமுறை நீக்கப்பட்டாலும் கூட உங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருந்தாலோ அல்லது உங்களால் முடியாமல் போனாலும் நீங்கள் முடிந்தளவு நீங்கள் உங்களால் மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு வந்து விட்டேன் என்று உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் செல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை முடிந்த பின்னர் 10 நாட்களுக்கு முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கின்றார். இப்பொழுது இந்த முகக்கவசம், இந்த மாஸ்க் அணிவது என்பது அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடங்களில் நீங்கள் கட்டாயம் அணிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பாகவும் அதே நேரத்தில் ஒன்டாரியோவிலே 5 வயது, அதாவது வருகின்ற வாரம் பாடசாலை ஆரம்பமாகிறது. ஆகவே இந்த இலையுதிர் காலத்திலே மீண்டும் தொற்று அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனைய இந்த
ஃப்ளூயன்ஸா அல்லது ஏனைய காய்ச்சல் இவையெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. ஒன்று பாடசாலை ஆரம்பமாவது, இரண்டாவது இந்த காலநிலை மாற்றம். ஆகவே இந்த ஒன்டாரியோவிலே குறிப்பாக சிறுவர்களுக்கு 5 முதல் 11 வயதுள்ள குழந்தைகளுக்கு கோவிட் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு இந்த பூஸ்டர் தடுப்பூசியை ஒன்டாரியோ மாகாணம் விரிவுபடுத்துகிறது. இது தொடர்பான விவரங்களையும் அவர் கூறியிருந்தார். ஆகவே இன்றைய டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோ மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மூர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்க்கலாம். Our collective efforts are helping us move away from a crisis phase to a more sustainable approach to the long-term management of COVID-19. As of today, Ontario continues to experience the 7th wave of COVID-19, primarily driven by the Omicron BA.5 variant. This wave has plateaued, but it highlights the continually evolving nature of this virus. It also highlights the reality that COVID-19 remains in the community and that we need to continue responding and adapting to its ongoing presence in our lives. As we start spending more time indoors this fall, we can expect to see another increase in COVID-19 transmission. We are also approaching the time of year where other respiratory viruses increase in circulation. With this in mind, there are 3 important things I'm asking Ontarians to remember to help keep everyone healthy and safe and their friends and family in the coming months. One is to continue wearing a mask when it's right for you. Another is to stay up to date with all of your vaccinations. And finally, stay at home when you are sick. I would like to remind Ontarians that wearing a good fitting mask not only helps prevent the spread of COVID-19, but other respiratory illnesses as well, including the flu. I'm encouraging people to continue to wear a mask when it's right for them. We know masks are a proven tool to help limit the spread of respiratory illness in the community. I especially want individuals who are at high risk to severe outcomes to this virus to continue to wear masks as they move indoors. We also know vaccination is the most effective way we can protect ourselves and loved ones from the most serious effects of COVID-19 and other respiratory illnesses. To help protect the most vulnerable populations and safeguard our health system, we strongly encourage all Ontarians to stay up to date with all recommended vaccines. This includes the flu shot and, of course, COVID-19 vaccinations. Staying up to date with COVID-19 vaccines means getting all the recommended doses in accordance with your circumstances. For children 5 to 11, access to a booster will be available as of tomorrow, and we encourage parents to make arrangements to get this booster for your kids in this age group, especially those children with underlying medical conditions that may place them at higher risk. As a reminder, a booster dose is already available for children, youth aged 12 to 17, and we encourage those who have not yet received it to make that appointment. Similarly, for those 18 to 59, we want to see everyone in this age group get their first booster. A second booster is available as well if you or someone close to you is vulnerable or you feel you would benefit from this additional protection. As always, our call to vaccination is the loudest for those that are most vulnerable to severe outcomes. So for anyone 60 or over with a moderately to severely compromised immune system or with underlying medical conditions, we want you to get the maximum level of protection. We are strongly encouraging you to make sure you have all the recommended doses and boosters up to date about what it means to stay home when you are sick, because it's everyone's responsibility to be mindful and help protect our communities. If you have symptoms of any respiratory illness, stay home until your symptoms have been improving for at least 24 hours. If you have a fever, stay home until that fever is gone completely. If you've had gastrointestinal symptoms, please stay home until those have been improving for at least 48 hours. After a period of isolating at home, you should wear a mask when out in public and keep masking until 10 days have passed from the onset of your symptoms. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்
உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 11 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் உங்கள் நகைத்தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தது ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மோர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில விவரங்களை. அதாவது கோவிட் தொற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டாய 5 நாள் தனிமை விதிகளை ஒன்றாரிய மாகாணம் நீக்குகிறது. குறிப்பாக 24 மணி நேரத்துக்குள் நீங்கள் சரியாக மீண்டும் பழைய நிலையில் அல்லது உங்களால் இயலும் என்றால் நீங்கள் பணிக்கோ அல்லது பாடசாலைக்கோ செல்லலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாடசாலைகளை பொறுத்தவரையில் ஆரம்பமாவதன் காரணமாக 5 முதல் 11 வயது ஆன குழந்தைகளுக்கான கோவிட் பூஸ்டர் தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது. ஆகவே இவற்றை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. காரணம், இந்த இலையுதிர் காலத்திலே பலவிதமான ஃப்ளூயன்சா மற்றும் குளிர்காய்ச்சல் போன்றவை ஏற்படும். இதன் காரணமாக நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலத்திலே நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் சிறிய மாற்றம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இது பற்றிய விவரம் நேற்று இரவே சொல்லப்பட்டது. இன்று இந்த மாற்றம் இடம்பெறும் என்று பல ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தன. அந்த வகையில் இன்று 2, அதாவது குறிப்பாக ஒன்டாரியோவைச் சேர்ந்த 2 அமைச்சர்களான ஃபிலோமினா டாசி மற்றும் ஹெலேனா ஜாசெக் ஆகியோர் தமது அமைச்சு பதவிகளை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வேறு ஒருவர் பெற்றுக்கொள்ளவில்லை, இந்த இருவருமே தங்களுக்குள்ளேயே மாற்றியிருக்கின்றார்கள். இப்போ கனடாவின் புதிய பொது சேவைகள் கொள்முதல் அமைச்சராக இருந்த ஹெலேனா ஜாசெக் மற்றும் தெற்கு ஒன்டாரியோவின் மத்திய பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்த ஃபிலோமினா டாசி இருவருமே தங்களுடைய பொறுப்புகளை மாற்றியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாற்றம் தனது குடும்பத்தின் சுகாதாரத்துடன் தொடர்புடைய வேலை பணியை காரணமாக அமைச்சர் டாசி முன்வைத்த கோரிக்கைக்கு இடமளிக்கும் வகையிலே மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த மாற்றம் மீண்டும் ஒரு பதவி பிரமாணம். ஆகவே இந்த பதவி பிரமாணம் இடம்பெற்றிருக்கிறது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்னிலையில் மற்றும் கவர்னர் மேரி சைமன் முன்னிலையிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அதனுடைய காணொளியை இப்பொழுது பார்க்கலாம். I, Philomena Tassi, do solemnly and sincerely promise and swear that I will truly and faithfully, and to the best of my skill and knowledge, execute the powers and trusts reposed et je m'acquitterai des responsabilités qui m'ont été confiées en qualité de ministre des Services publics et de l'approvisionnement.
us right now, because we demonstrated through the pandemic, the federal government was there to step up with over $70 billion in additional funding for healthcare. And I've been saying consistently, and we've always had the position that yes, we will be there for more investments in healthcare. But I think all Canadians know that it's not just a question of putting more money into the system, it's a question of making real improvements in the system. Canadians need better access to family doctors. Canadians need lower wait times for surgeries, for mental health supports. There are solutions that need to be brought forward that are on the delivery of healthcare that we are going to be working with the provinces because they have the expertise, they have the responsibility, but Canadians need results. So yes, we will be there with more investments in healthcare, but we need to be able to demonstrate to Canadians that those results are going to be tangibly delivered for them. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாருண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து. கண்ணால பார்த்து, காதால சத்தத்தை கேட்டு, நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோவில் நேரம் இரவு 9 மணி கடந்து 18 நிமிடமாக இருக்கிறது. கனேடிய வலம் பகுதியிலே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அமைச்சரவையில் ஒரு சிறிய மாற்றத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே அது தொடர்பான விவரங்களை பார்த்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேர்காணல். அனைவருக்குமே தெரிந்த விடயம், அக்டோபர் மாதம் நகரசபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது ஒன்டாரியோவிலே. ஆகவே குறிப்பாக நகரசபையை பொறுத்தவரையில் நகரசபை உறுப்பினர் பதவி மற்றும் பப்ளிக் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி இப்படி பல பதவிகளுக்கான தேர்தலாக இது இடம்பெற இருக்கிறது. ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள். ஆகவே 19ஆம் தேதியுடன் இந்த விண்ணப்பங்கள் முடிவடைந்து இப்பொழுது அனைவருமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே அக்டோபர் மாதம் இடம்பெறப் போகிறது. ஆகவே குறிப்பாக இதிலே கடந்த காலங்களைப் போலவே இம்முறையும் பல பகுதிகளில் தமிழர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த வகையில் மார்க்கம் வார்ட் 5 மற்றும் 7 ஆகியவற்றில் பப்ளிக் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டியில் போட்டியிடுகின்ற திரு ரோக்ஷன் பரா அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நேரடியாக சந்திக்க போன்றோம். வணக்கம் ரோக்ஷன் பரா. வணக்கம் சுதாகரன். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் ரோக்ஷன்? இருக்கிறேன். நன்றி நன்றி. குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் இந்த முறை நடைபெறுகின்ற இந்த நகரசபை தேர்தலில் எமது நிகழ்ச்சியில் நீங்கள்தான் முதல் முறையாக கலந்து கொள்கின்றீர்கள். ஆகவே சந்தித்ததில் மகிழ்ச்சி.
முக்கியமாக 3-4 கேள்விகள் என்னிடம் இருக்கின்றன. பல தமிழர்கள் இந்த முறை நகரசபையில் போட்டியிடுகின்றார்கள். இம்முறை இந்த பகுதி, குறிப்பாக இந்த வார்ட் 5-7 மார்க்கம் நகரில், இந்த தொகுதியில் நீங்கள் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டியில் போட்டியிடுவதன் காரணம் என்ன? நல்ல கேள்வி சுதாகரன். நான் அதுக்கு விரிவான விளக்கமாக நான் சொல்லுகிறேன். நான் 2014 கேட்டிருந்தேன். நான் பப்ளிக் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி. அப்பொழுது votes 4 and 5. தொடர்ந்து 2018 நான் கேட்டிருந்தேன். நான் இந்த சேம் பொசிஷனுக்கு அப்பையும் votes 4 and 5. அதுக்கு அப்புறமா because of the developments that happens around Markham and so on, there was a public consultation and private consultation and everything that has taken place. And what has happened is அந்த votes realign பண்ணிப்பட்டு இப்பொழுது மார்க்கம் votes 5 and 7 ஆக மாற்றியுள்ளார்கள். அப்போ அந்த விதத்தில் நான் இது 3ஆம் முறையாக நான் திருப்பி கேட்கிறேன். அதுக்கு காரணம் எல்லோருக்கும் அறிந்தவர்கள், அதாவது மார்க்கத்தில் உள்ள பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு அறிந்தவர்கள் தெரியும். நான் இந்த ஸ்கூல் விஷயங்களில் நான் பெற்றோர்களுக்கு கூட போய் முன்னுக்கு நின்று நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் அது அவர்களுடைய என்ன சொல்றது, ஒரு மின்னஞ்சல் அவர்களுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு இஷ்யூவாக வர்றதாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நான் என்னுடைய என்ன சொல்றது, ஒரு 16 வருஷமா நான் இந்த ஸ்கூலுக்கு போய் இந்த பேரண்ட்ஸ் உறவுகளோடு நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் 994 பேரண்ட்ஸை நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன், டிஃப்ரெண்ட் அவென்யூவா. அது அந்த கணக்கு நான் எனக்கு ஒரு டேட்டா பேஸ் தான் வச்சுக்கிறேன், யாரோட பழகுறேன்னா, யார் என்ன இஷ்யூவை நான் கொண்டு போகிறேன்னு. அப்போ அந்த அடிப்படை 994 இது. அதை விட நீங்கள் முதல் கேட்ட மாதிரி உங்கள் கேள்விக்கு டிரெக்டாக வர வேணுமெண்டா, தேர் ஆர் ஃபியூ திங்ஸ். அதாவது 2016 நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ தெரியல, டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் அப்போ இருந்த ட்ரஸ்டிகள், அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த ட்ரஸ்டிகள் அவருக்கு கொடுத்த ஒரு கண்ட்ராக்ட் ஒன்று கொடுத்தவர்கள். அந்த கண்ட்ராக்ட் ஒரு லூக்ரேட்டிவ் கண்ட்ராக்ட்னு சொல்லுவார்கள், அதாவது அயன் கண்ட்ராக்ட். அப்போ அயனை நீங்கள் எவ்வளோத்துக்கு வளைக்க முடியாமல் இருக்குமோ, அதாவது உங்களோட கையால், அதே மாதிரி ஒரு கண்ட்ராக்ட் தான் அதை கொடுத்தது. அதை நான் சாம்பியன் பண்ணி, அதாவது பில்டிங் அண்ட் என்ன சொல்றது, டிரான்ஸ்பரன்சி அண்ட் பில்டிங் ட்ரஸ்ட் அண்ட் இதில் எத்தனையோ விஷயங்களை கேட்டு கொண்டிருக்கு, எல்லாம் மூடி மறைச்சவர்கள். அதை பற்றி அப்போ அது கம்யூனிட்டியில் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இது அதாவது என்னுடைய பேரண்ட்ஸ் யோக் ரீஜனுக்கு, அதாவது மார்க்கத்துக்கு 22 வருஷத்துக்கு முதல் மூவ் பண்ண பொழுது அவர்களுடைய ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா இட் வாஸ் எஜுகேஷன். அதாவது யோக் ரீஜன், அதாவது YRDSP அந்த யோக் மாகாணத்துக்கு போனால் அங்கே கல்வி ஒரு தராதரமா இருக்கிறது. அதே தராதரம் இப்பொழுது இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியில இருக்குது. அது நான் சொல்லவில்லை, நானும் சொல்லுகிறேன் இல்லையான்னு இல்லை. ஆனால் நீங்கள் சுற்றவர பெற்றோர்கள், அதாவது தமிழ் பெற்றோர்கள், டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டியில் உள்ள பெற்றோர்களை கேட்டால் எல்லாரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த தராதரம் இப்பொழுது குறைந்து கொண்டு போகிறது. அதுக்கு இப்போ எல்லாரும் இந்த ட்ரஸ்டி பொசிஷனை ஸ்டெப்பிங் ஸ்டோனா பார்க்குறவர்கள். எனக்கு இது திஸ் இஸ் அ டெஸ்டினி, திஸ் இஸ் நாட் மை ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். I have no interest in other ambitions, being an MPP or MP or anything. This is destiny, because there are a lot of changes, there are a lot of things that you can champion it. Questions வரலாம். This is a system, உங்களுடைய சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணலாமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியல் வரைய. எஸ் அண்ட் நோ, அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும். அதாவது சிலதுகள் டச்சிங் சொல்யூஷனாக இருக்கலாம், சிலர் ப்ராசஸ் சேஞ்சஸாக இருக்கலாம். இட்ஸ் யூ ஹாவ் டு சாம்பியன் இட். At the end of the day, I know I'm not going to be an ice cream to everybody. Like, I'm not going to be the vanilla or the chocolate ice cream for everyone. But at the end of the day, I am going to be there for them. Regardless of what happens, I'm going to be there for the parents and the kids. So there are a lot of reasons, not only the building transparency and building trust, but the quality of education, like நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, right? But அது leadership and accountability. அவங்க இருந்தவங்க அதுல leadership and accountable இருக்கிறாங்களான்னு அதை we have to hold them accountable for it. Those are the things that, and there's a lot of equity work that needs to be done. இப்போ உங்களுடைய முக்கியமாக
நான் இந்த விடயங்களை முன்னிறுத்தி நான் வந்து வேட்பாளராக நிற்கிறேன்டா ஒரு 3 முக்கியமான விடயங்கள்ண்டா 3 சொற்களில் சொல்கிறதா இருந்தால் என்னென்ன விடயம் வந்து முக்கியமாக சொல்லுவீங்களா? சொன்னால் எனக்கு இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரியல, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். முதலாவது வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் பில்டிங் ட்ரஸ்ட் சுதாகரன். ரெண்டாவது வந்து நான் 3 விதத்தில் சொல்ல போனால் ஐ வில் பி அட்வொகேட்டிங் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் விச் இஸ் த ஒன் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அந்த இது குவாலிட்டி வந்து குறைஞ்சு கொண்டு போகிறது ரைட். மற்றது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் ப்ரோக்ராமிங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் தான் நான் முன்படுத்துவேன். நான் அந்த 3 விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த முதல் 3 டாப் 3 ப்ரையாரிட்டிஸ். குழந்தைகள் உங்களுக்கு இடையிலான, அதாவது குழந்தைகள் பெற்றோர் மற்றும் ஸ்கூலுக்கான இடையிலான பாடசாலைகளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப், அதாவது அவைகள எப்படி இருக்க வேண்டும் என்றது ஒன்று. ரெண்டாவது வந்து அவைகளுக்கு எவ்வளவு தூரம் பாடசாலைகள் மூலமாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படியான விடயங்கள். ஆகவே கடந்த காலங்களில் இதில் ஏற்பட்ட சில விடயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக at the end of the day வந்து இப்போ என்ன சொல்றது, am I going to go and make enemy out of that, right? There are some people that's going to be looking at me as an enemy perspective, but at the end of the day, it's when you are in the room, you're fighting for the rights of the people, அதாவது people of York region, not only my residents that are votes 5 and 7, but overall for York region perspective, right? அப்போ அந்த விஷயங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது வந்து I'm going to be there for the parents no matter what. என்னோட பயணித்த பேரண்ட்ஸ்கள், என்னை புரிந்தவர்கள், என்னை தெரிந்தவர்களுக்கு இது வந்து நன்றாகவே தெரியும். just to give you an example, இன்றைக்கு காலமா வந்து 8:39 போல வந்து டோர் வின் பண்ணிச்சுது. போய் கலந்து இருந்தா எனக்கு அந்த அம்மா வந்து வேறு ஒரு நாட்டு அம்மா, அம்மாவை எனக்கு தெரியாது. எனக்கு அப்ப நான் வந்து இந்த வீட்டைத்தான் கேம்பெயின் ஆஃபீஸர் இதன்றப்போ ஹெட் குவார்டர்ஸா யூஸ் பண்ற பொழுது அதை அறிந்து வந்து அவ சொல்லிட்டு போனது, உங்களைய பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தெரியும், என்னுடைய வாழ்த்துக்கள், நான் வந்து இந்த 3வது ரோட்ல தான் இருக்கிறேன் நான் என்று அவ வந்து அந்த ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு வந்து சொன்னது வந்து எனக்கே வியப்பா இருந்தது. அவங்களோட நான் ஒரு நாளும் மீட் பண்ணதும் இல்லை, அவங்களோட ஒரு நாள், அதாவது இந்த கம்யூனிட்டியில வந்து நான் 2009 இருந்து இருக்கிறேன் நான். இப்போ உங்களுடைய ஏரியாண்டு பாக்கெட்ல வந்து எந்தெந்த ஏரியாண்டு சொல்லுவீங்களா? எல்லைகள் பாக்கெட்ல எந்த உங்களோட தொகுதியை சொல்லுவீங்களா? எல்லையாண்டு நான் சொல்றேன். அதாவது வந்து நான் முதல் vote 7 சொல்லிட்டு அப்புறம் 5க்கு வரேன். vote 7 சொல்லிக்க north of 407, north of Steels, east of McCowan Road, west of York Region Pickering Line, south of 407. ஸோ அது vote 7க்கு இதாண்டு. நான் vote 5ல வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. north of 407, west of York Region Pickering Line, south of Stowell, eastல வந்து மார்க்கம் ரோடு வந்து மார்க்கம் அண்ட் 16th வட்டி பிறகு 9th வருது. ஸோ கோயிங் northwards on 9th, westbound on 16th, north Markham Road to the Stowell line, 19th Avenue, the Stowell border. அது ஒரு அப்சைட் எல்லா நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு எல் அப்சைட் டவுனா நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதில் படமும் போட்டிருக்கீங்களா, அதை அந்த ஒரு சின்ன ஒரு எல்லா பார்க்கலாம். கீழே வந்து அந்த ஒரு சதுர ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. இப்போ இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தலில் வந்து பலர் வந்து முன்கூட்டிய வாக்களிப்பு இருக்கிறது, அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக வாக்களிக்கலாம். அந்த வகையில் இந்த முறை நடக்கிற இந்த ஓட்டிங் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? கன பேருக்கு அது வந்து அன்றைக்கு தான் போய் ஓட் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு முதலே ஓட் பண்ணலாம், அதை பற்றின விவரங்கள் சொல்லுவீங்களா? நிச்சயமாக. ஸோ October 14th அட்வான்ஸ் போலிங், அதாவது ஆன்லைன் voting ஸ்டார்ட் பண்ணது. அதை விட வந்து 3 days எனக்கு அந்த சரியான 3 days எனக்கு தெரியல சுதாகரன். நான் பிறகு நான் அதை இதுன்றேன், அதை பிசிக்கலாக போய் நீங்கள் vote பண்ணலாம் அந்த 3 days. பட் October 14th to 24 வந்து you can vote online. October 24 is the last day of the election. So don't wait. நான் மக்களுக்கு கேட்டுக்கொள்றேன் என்னன்னா 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 10 நாள் தந்திருக்கு. அந்த 10 நாள்ல ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஆன்லைன்ல vote பண்றேன்னா it's going to take about 2 minutes to do. So if you want to check whether you are a registered voter, go to markham.ca and vote.
and you will see whether you are registered or not. You could find out if you are not registered, you can register yourself there so that you could get the PIN card, and then using the PIN to என்ன சொல்ல வாக்களிக்கிறதுக்கு அந்த பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் வாக்களிக்கலாம். ஆகவே நேரம் இருக்கிறது நிச்சயமாக. இப்பொழுது நாங்கள் ஆகஸ்ட் மாத நிறைவு நாளில் இருக்கிறோம். இருந்தாலும் செப்டம்பர் ஒரு மாதம், அங்கே அடுத்த 2 வாரங்கள் இருக்கின்றன அக்டோபரில். ஆகவே நிறைவே பேசிக்கொள்ளலாம். இருந்தாலும் நிறைவாக ஒரு கேள்வி ருக்ஷன், அதாவது தமிழ் மக்கள் நிறைவே உங்களுடைய தொகுதியில் வசித்து வருகின்றார்கள். அந்த வகையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக இப்போ தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் சொல்றேன், 2014 சொல்லியிருக்கிறேன், 2018 நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு தமிழன் என்ற வகையில எனக்கு பேஸா இருக்கிறது, அதாவது ஒரு அஸ்திவாரம், ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு அஸ்திவாரம் முக்கியமோ அந்த ஊண்டுகோல் கொடுக்கறது தமிழர்கள் தான். ஸோ அப்ப அந்த அஸ்திவாரத்தை வச்சுதான் நான் இந்த போட்டிக்கு வர்றதுக்கு காரணம் தமிழர்கள் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு இஷ்யூஸும் ஒவ்வொரு இதையும் வைத்துத்தான் நான் என்ன எஜுகேட் பண்ணிக்கொண்ட நான் என்னை டெவலப் பண்ணிக்கொண்ட நான். அப்போ அதெல்லாம் கொடுத்தது தமிழர்கள். ஸோ அதை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். நானும் தமிழன் தான். அந்த நன்றிக்கு நான் எப்படியும் நான் நன்றிகடனா இருப்பேன். ஆனா இந்த ஓட்டிங் இதை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஒன்றுமொத்தமாக இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் everybody, if they can take the time to vote, that would be really appreciated. And I'm really asking them, நான் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன், நான் அவர்கள் எனக்காக வாக்களிக்குமாறு. நன்றி. Changes I wanted to bring. நன்றி. குறிப்பாக உங்கள் இதை பற்றிய விவரங்கள் அல்லது உங்களோட தொடர்பு விளக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் அதை பகிர்ந்து கொள்வீர்களா? இணையதளம் அல்லது மின்னஞ்சல் முகவரி அப்படி ஏதாவது இருந்தால் பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமாக என்னுடைய வெப்சைட் இணையதளம் www.rukshan மின்னஞ்சல் என்னுடைய பர்சனல் மின்னஞ்சல் தான். ஸோ இது எலெக்ஷனுக்காக மட்டும் கிரியேட் பண்ணினதில்லை, இதுதான் என்னுடைய பர்சனல் மின்னஞ்சலம். para@rukshanpara.com, that is your personal மின்னஞ்சல். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 647-273-8096. Once again, it's 647-273-8096. இதுவும் என்னுடைய பர்சனல் நம்பர் தான். 1997 ஆண்டில இருந்து இதே நம்பரை வச்சிருக்கிறேன். ஸோ தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் மீ டு சேஞ்ச் இட். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அந்த வெப்சைட் முகவரியை குறிப்பிடுவீர்கள். இடையிலே தடை ஏற்பட்டுவிட்டது, தெளிவாக கேட்க முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை வெப்சைட் முகவரி. Sure. It's www.rukshanpara.com, அதாவது rukshanpara.com. நன்றி ருக்ஷன். மீண்டும் நாங்கள் சந்தித்து பேசுவோம் மேலதிகமாக. ஆகவே இன்று ஒரு ஆரம்பம் தானே. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி சுதாகரன், நன்றி எல்லாருக்கும். நன்றி. மார்க்கம் வார்டு 5 மற்றும் 7 பப்ளிக் ஸ்கூல் போர்டு ட்ரஸ்டியில் போட்டியிடுகின்ற திரு ருக்ஷன் பரா அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். ஆகவே அக்டோபர் மாதம் நகரசபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது. அனைவருமே வாக்களிக்க தவறாதீர்கள். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சி தொடரும். தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 34 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம். நாணய மாற்று விகிதத்தை பொறுத்தவரையில் படிப்படியாக குறைந்து கொண்டே செல்லுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் 285 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் அதே நிலைதான் 2 வாரங்களுக்கு மேலாக 63 இந்திய ரூபாவாகவே இருக்கிறது.
ஏனைய நாடுகளில் எவ்வாறு இருக்கிறது நிலவரம் பார்ப்போம். நாணய மாற்று விகிதம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 285 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.76 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.66 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெளியிலே வெப்பநிலை 23 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனடாவின் நிதியமைச்சரும் துணை பிரதமருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் அல்பர்டாவிலே கடந்த வாரம் ஒரு நபரினால் துரோகி என அழைக்கப்பட்டதுடன் அவருக்கு எதிராக அவதூறான வார்த்தைகள் வெளியிட்ட நிலையில் பலவிதமான கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன ஊடகங்கள் அனைத்திலுமே. இதைத் தொடர்ந்து பார்த்தீர்களானால் நேற்றைய தினம் அமைச்சர் மார்க்கோ மெண்டிச்சினோ அவர்கள் சொல்லியிருந்தார், அதாவது அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று, அதுக்கு என்ன எதிர்காலத்தில் செய்யலாம் என்பது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்திருந்தார். இன்று அதாவது கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இது தொடர்பாக பல கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டன. ஆகவே அல்பர்டாவை பொறுத்தவரையில் அவருக்கும் அல்பர்டாவுக்கும் இருக்கிற தொடர்பு எவ்வாறு இருக்கிறது, இந்த சம்பவம் குறித்து அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்பது குறித்து அடுத்து பார்க்கலாம். Well, actually, I did receive, and I have been receiving a very warm welcome here in Alberta. I am really proud of my Alberta roots. And I'm really, really glad to be here today. I have now been in Alberta for a week. I have been in Edmonton, Grand Prairie, Peace River, Olds yesterday, Calgary today. I have been meeting with truckers, farmers, mechanics, skilled tradespeople, engineers, business leaders. And I have had some great conversations with the kind, decent, and welcoming people who are Alberta. So I really want to thank everyone for those conversations and for the past week that I've spent here. Yes, there was an unpleasant incident, and I think it's important for all of us to be really clear that that was wrong. But one unpleasant incident does not in any way overshadow the warmth of the welcome that I have received and am receiving right now from the kind, decent, and generous people of Alberta. Just a quick follow-up. A new Leger poll just came out, I believe, yesterday, and it mentioned people who don't want to come to Alberta, it's due to the people here. But we saw that incident. You mentioned there are some good people in here. So what's your response to that poll saying that people don't want to visit Alberta because of the people that you witnessed in Grand Prairie? Look, I am really proud to be born and raised in Alberta, and I am grateful to Alberta for raising me. This is a province I absolutely love, and I think it is so important for us to say to people across Canada and around the world that Alberta is such a welcoming place. It is a warm, kind, diverse province full of people who believe in their communities, who support their neighbors. That is the Alberta I grew up in. That is the Alberta of my family and my friends. That is the Alberta that I have been visiting for the past week.
college you have. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்று நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 41 நிமிடம். அச்சுறுத்தல்கள், வன்முறைகள், மிரட்டல்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். இந்த வகையான கோழைத்தனமான நடத்தை நமது ஜனநாயக மதிப்புகளை அச்சுறுத்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நிதியமைச்சர் மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அல்பர்டாவில் இந்த நடந்த சம்பவத்தை பற்றி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களிடம் கேட்டபோது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாளை நிலவுகின்ற காலநிலை. குறிப்பாக ஓரளவுக்கு நாங்கள் கோடையின் நிறைவிலே இருக்கின்றோம். இன்னும் ஒரு 2-3 வாரங்களிலே நிறைவடைய போகிறது கோடை காலம். ஆகவே நாளை காலநிலை எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் 416-568-4301. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 43 நிமிடம். காலநிலை ஓரளவுக்கு நாளை நன்றாகவே இருக்கப் போகிறது. அதிகமான வெயில் வெப்பம் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் இரவு பொழுதிலே பார்த்தீர்களானால் வெப்பநிலையில் வீழ்ச்சி இருக்கிறது. ஆகவே இரவு பொழுதுகளில் சற்று குளிராக இருக்கப் போகிறது வருகின்ற வாரங்களில். நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.
குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் canada.com, தேசியம் ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். 2ஆம் காலாண்டில் கனேடிய பொருளாதாரம் ஆண்டுக்கு 3.3% வளர்ச்சியடைந்ததாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் கூறுகிறது. வீட்டுச் செலவினங்களில் அதிகரித்த வணிக முதலீட்டால் இந்த வளர்ச்சி நிகழ்ந்துள்ளது. மாதாந்த காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சமீபத்திய அறிக்கைகளை புள்ளிவிவர திணைக்களம் இன்று வெளியிட்டது. இன்றைய அறிக்கை தொடர்ந்து 4வது காலாண்டில் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததை காட்டுகிறது. ஜிடிபி 2வது காலாண்டில் 0.8% அதிகரித்துள்ளது. அதே நேரம் ஜூன் மாதத்தில் ஜிடிபி 0.1% அதிகரித்துள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று சிறிய அமைச்சரவை மாற்றம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஆன்டாரியோவை சேர்ந்த 2 அமைச்சர்களான ஃபிலோமினா டாசி, ஹெலனா ஜாக்செக் ஆகியோர் இன்று தமது அமைச்சு பதவிகளை மாற்றிக் கொண்டுள்ளனர். ஹெலனா ஜாக்செக் கனடாவின் புதிய பொது சேவைகள் கொள்முதல் அமைச்சராகவும், ஃபிலோமினா டாசி தெற்கு ஒன்டாரியோவிற்கான மத்திய பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் பொறுப்பு அமைச்சராகவும் இன்று பதவியேற்றனர். இந்த மாற்றம் தனது குடும்பத்தின் சுகாதாரத்துடன் தொடர்புடைய பணிச்சுமை காரணமாக அமைச்சர் டாசி முன்வைத்த கோரிக்கைக்கு இடமளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டாசி கனடாவின் தடுப்பூசிகள், புதிய போர் விமானங்கள் கொள்வனவை பார்வையிடும் அமைச்சரவையை முன்னர் பொறுப்பேற்றிருந்தார். அடுத்த வாரம் வான்கூவர் நகரில் நடைபெறவுள்ள லிபரல் அரசாங்கத்தின் அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்னர் இன்றைய அமைச்சரவை மாற்றம் அறிவிக்கப்பட்டது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டாய 5 நாள் தனிமை விதிகளை ஒன்டாரியோ மாகாணம் நீக்குகிறது. ஒன்டாரியோ மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கெய்ரன் மோர் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அறிகுறிகள் முடிந்து 24 மணி நேரத்துக்கு பின்னர் பாடசாலைக்கு அல்லது வேறு தளத்திற்கு திரும்பலாம் என அவர் கூறினார். ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை முடித்த பின்னர் 10 நாட்களுக்கு முகக்கவசத்தை அணிய வேண்டும் என தெரிவித்த டாக்டர் மோர் அவ்வாறு செய்வது கட்டாயமில்லை எனவும் கூறினார். ஆன்டாரியோவில் 5 முதல் 11 வயதுள்ள குழந்தைகளுக்கான கோவிட் பூஸ்டர் தடுப்பூசி தகுதியை ஒன்டாரியோ விரிவுபடுத்துகிறது. நாளை முதல் இந்த தடுப்பூசி தகுதியை விரிவுபடுத்த ஒன்டாரியோ முடிவு செய்துள்ளது. ஒன்டாரியோ மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மோர் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். மாணவர்கள் அடுத்த வாரம் பாடசாலைக்கு திரும்பவுள்ள நிலையில் இன்றைய முடிவு அறிவிக்கப்பட்டது. தகுதியுடைய குழந்தைகள் அவர்களின் 3வது தடுப்பூசியை அல்லது 1வது பூஸ்டர் தடுப்பூசியை பெறலாம். அவர்களின் மிகச் சமீபத்திய தடுப்பூசிகளை தொடர்ந்து குறைந்தது 6 மாத கால இடைவெளியில் அடுத்த தடுப்பூசிகளை பெறலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்களில் பாதிக்கும் அதிகமானவர்கள் புதிய தலைவருக்கு வாக்களித்துள்ளனர். வாக்களிப்புக்கான காலக்கெடுவுக்கு ஒரு வாரம் உள்ள நிலையில் 350,000க்கும் அதிகமான அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் மீளப்பெறப்பட்டுள்ளதாக கட்சி கூறுகிறது. இந்த தேர்தலில் வாக்களிக்க 678,000 பேர் தகுதி பெற்றிருந்தனர். கட்சியின் தலைமை தேர்தலில் வாக்களிக்க இன்னமும் ஒரு வாரம் உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தொடர்ந்தும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவர் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளார். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு நாங்கள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். நிறைவே செய்திகள் தகவல்களை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக நமது நிகழ்ச்சிகளை பார்த்து கருத்துக்களை பகிர்ந்து வருகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக அனுசரணை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162290033. அதோடு கலையரங்கம் பகுதி இன்று இடம்பெறவில்லை. இருந்தாலும் கலையரங்கம் பகுதியில் உங்களுடைய கலைப்படைப்புகள் இடம்பெற விரும்பினாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், குட் நைட்.